முள்ளு ஒன்று. ரெண்டாவது இது ஓகே தான், முள்ளுலாம் ஓகே தான். மீன் கொலை கொலன்னு இருக்கும். ஆமாம், மீன்லாம் அருமையாக இருக்குமா. மீன்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்னையை விட்டுட்டாங்க. அம்மா அது வேஸ்ட்டுமா. அது ரொம்ப ஏற்ற தான். நான் என்ன மாதிரி மீன் தெரியுமா இது? சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. இது என்ன விஷயம்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த மீனை கழுவுங்க. சுடு தண்ணி இப்போ வீட்டுக்கு போனோடனே சுடு தண்ணி வச்சு மீன் சுடு தண்ணி இறக்கிடுங்க. கீழே ஒரு சின்னதாக பெரிய பாத்திரத்தில் வச்சு இறக்கிடுங்க. சுடு தண்ணிங்க மீனை கழுவக்கூடாது. பச்சை தண்ணியில் அப்படி சுத்தத்தில் அப்படியே கொட்டிடுங்க. எடுத்து சுத்தத்தில் போடுங்க. சூடு ஆறின உடனே மீன் கல் மாதிரி ஆகிடும். வெட்டும் போது பாரு, இன்னும் இதில் ஒன்றும் தெரியல உங்களுக்கு. இதா இந்த மீன் உயிரோடவே இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். காட்டுறேன், எனக்கு இதுதான் காட்ட முடியும். இதான் ஒன்று இருக்கா பரவாயில்ல. இப்போ எவ்வளோ மேல் நினைக்கிறேன். சுத்தலில் போட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்கணும் போதுங்க. அப்புறமா பஸ்ஸில் கழுவிட்டு மறுபடியும் பஸ்ஸில் கழுவிட்டு இந்த மீன் எவ்வளோ மேல் நினைக்கிறேன். என்ன ஆகும் திரும்ப அந்த மீன் குழ 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 புட்டு மாதிரி ஆகிட்டு. குழம்பு வச்சா சங்கரா மீன் குழம்பு சிக்கிக்கிறோம். ஃப்ரை பண்ணால் மீன் நல்லா இருக்கும். பொடி முள் இருக்கும். குழந்தைங்க கொடுக்க முடியாது. உங்களுக்கு முள் இருக்கிற மட்டும் தெரியும். அவள் தானே? சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீடெல்லாம் கலட்டு எல்லாம் பக்கா. மீன் எல்லாம் ஓகே தான். இது வெட்டும் போதே குழந்தை இருக்கும். இதுதான் விஷயம். அது இன்னொன்று, அதுதான் அந்த ஃபார்முலா. சுத்தண்ணி நாளாரமா சாப்பிட்டு பாரு. இந்த மீன் அவ்வளோதான் போவோம். இந்த மீன் அவ்வளோதான் போவோம். நான் சொன்ன ஃபாலோ பண்ணா மீன் எப்படி பண்ண பாரு. அப்படியே கல் மறுபடிப்பா மீன். ஓகே, கவர் இருக்குங்களாம்மா? வாங்க வாங்கி கீழே இருக்குங்க. இப்போ ஊருக்கு போறீங்களா, நெல்லூர் போறீங்களா? ஊருக்கே போறீங்களா? நைட் ட்ரெயினா? ரிசர்வேஷனா? உங்களுக்கு போய் தரல என்ன தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் ட்ரெயின் தான் போவோம். ட்ரெயின் தான் போவோம் ஊருக்கு. லைவ் இந்த மணி காத்துல ரவுண்ட் அப்படியே கொடுத்தண்ணா. ஸ்பெஷலாக கேட்குறாங்க, அனுப்பிச்சு விடு. 2 பங்கா பிரிச்சுட்டு அப்படியே. நான் இது எப்பண்ணா இருக்குதா? ஹெல்த்தி இருக்குது. இல்லை, ஓ நானா அதான் லேட்டாக
நல்லா தானே இது அண்ணா கிலோ 500 ரூபாய். அவ்வளோ 1000 ரூபாய்க்கு ஏற்றேன். சங்கரா 2 கிலோ 600 ரூபாய்க்கு ஏற்றேன். 400 ரூபாய் சொன்னாங்க. 300 ரூபாய் இவங்க தான். அது காஞ்சினாக்கா தான். காஞ்சினாக்கா நம்ம எப்பயுமே ரெகுலராக அங்கே தான் வாங்குவோம். அதனால போடா எடுத்துட்டு போடான்ட்டு. அப்போல்லாம் சங்கரெல்லாம் 300 ரூபாய் 15 ரேட்டு. முடிஞ்சிச்சாண்ணா? 150 ஜிபே போட்டுருக்கேன். ஓகே தேங்க்யூ. ஓகே ரெண்டு பையன் தனித்தனியாவா ஒரே பையா? இது உங்களுக்கு இல்லைல்ல? இது உங்களுக்கு தானா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம மீன் எடுத்துட்டு உள்ள போட்டுருந்தேன். ஒரே மீன் தானே? ஒரே மீன் எடுத்துருங்க. பக்கெட் கையில் எடுத்துக்க நீங்கள். அந்த மீன் எங்கே கொண்டு அது பின்னாடி யாரும் கொண்டாந்து நிறையா இருக்கியா? அது கொண்டாயா இருக்கியா? ஓ வயிற்று கேள்விப்படுது. ஆயிரம் ரூபாய் இல்லை